प्रभु यीशु मसीह के मधुर नाम से आप सबों को मैं स्वागत करता हूँ, नमस्कार करता हूँ। கடந்த சில வாரங்களாக நாம் விசுவாசத்தை குறித்த செய்திகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம். पिछले कई हफ्ता भर से हम लोग विश्वास के जीवन के बारे में हम लोग कई बातों को हम लोग अध्ययन करते आ रहे हैं। கடந்த வருடத்தின் இறுதி பகுதியிலே 3 நாட்கள் உபவாச கூட்டத்திலே நம்முடைய பெரிய அண்ணன் விசுவாசத்தை குறித்து சில காரியங்களை நம்மோடு கூட பேசினார்கள். पिछले साल की अंतिम समय में हमारे बड़े भैया विश्वास के बारे में 3 दिन बहुत अच्छे एक अध्ययन को हम लोग सामने रखे थे। கடந்த வாரத்திலும் கூட விசுவாசத்தை சத்துருவை எதிர்ப்பதற்கு நாம் விசுவாசமாகிய கேடகத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற செய்தியை நாம் கேட்டோம். पिछले हफ्ता में भी हम लोग सुने थे जैसा शैतान को घिराने के लिए, हमारा शत्रुओं को सामना करने के लिए विश्वास की ढाल को हम कैसा इस्तेमाल करेंगे करके हम लोग सुने थे। இந்த காரியங்களை எல்லாம் கேட்கும்போது என்னுடைய உள்ளத்திலே சில காரியங்கள் தோன்றியது. इस वचन को जब मैं सुन रहा था उस समय में मेरे हृदय में कुछ बातों उठा। இந்த புதிய ஆண்டிலே விசுவாசத்திற்கான பல சவால்கள் நமக்காக காத்திருக்கிறது என்பது போல எனக்கு தோன்றியது. इस साल भर में विश्वास के चुनौतियों कुछ को हम लोग सामना करना होगा करके मेरे हृदय में बातों उठने लगी। நாம் விசுவாசத்திலே அதிகமாக வளர வேண்டிய அவசியம் இருக்கிறது. इस समय में हम विश्वास में और बढ़ने की आवश्यकता है। நம்முடைய விசுவாசத்தை நாம் செயல்பாட்டிலே கொண்டு வர வேண்டிய காலகட்டத்திற்குள்ளே நாம் வருகிறோம். इस विश्वास को हम प्रतिदिन की जीवन में उपयोग करने की एक समय पर हम लोग आ पहुंचे हैं। வரக்கூடிய நாட்களிலே நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஒருவேளை சவால்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடும். ऐसा हो सकता है शायद हम आने वाले समय में हमारा विश्वास की एक जीवन चुनौतियों से भरा हुआ एक जीवन हो सकता है। நம்முடைய விசுவாசத்திற்காக நாம் இன்னும் போராட வேண்டி இருக்குமோ என்ற எண்ணம் எனக்கு உதித்தது. इस विश्वास पूरा होने के लिए शायद हम लोग बहुत बड़ा एक युद्ध को करना होगा क्या? நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கை குறித்து நிர்விசாரமாக இருந்துவிடக் கூடாது என்பதை தேவன் உணர்த்துகிறார் என்பது போல எனக்கு தோன்றியது. हमारा विश्वास की जीवन के प्रति हम ऐसे ही एक हल्कापन को ना लेना है करके मैं सोच रहा था। இதை நான் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. इसको मैं यहाँ पर बोलने के लिए एक खास कारण भी है। கடந்த வாரம் போன திங்கட்கிழமை எனக்கு ஒரு செய்தி வந்தது வாட்ஸ்அப்ல. पिछले सोमवार को ऐसा एक खबर मेरा व्हाट्सएप में आई। இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செய்தி கொடுக்க முடியுமா என்று கேட்கப்பட்டிருந்தது. इस हफ्ता में संदेश आप दे सकते हैं क्या करके हमसे पूछा गया। நான் உடனே சரி என்று சொல்லவில்லை. मैं तुरंत हाँ नहीं माना। எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேண்டும், நான் ஜெபித்து விட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னேன். मेरे लिए कुछ समय दे दीजिएगा, मैं प्रार्थना करके कहूंगा करके कहा। நான் ஒரு நாள் சமயம் எடுத்துக்கொண்டு நான் தேவ சமூகத்தில் காத்திருந்தேன். एक दिन मैं समय ले लिया, मैं परमेश्वर के सन्मुख में मैं बैठा रहा। அப்பொழுது தேவன் விசுவாசத்தை குறித்து தொடர்ந்து பேசும்படியாக என்னுடைய உள்ளத்திற்குள்ளே ஒரு ஏவுதலை போட்டார். उस समय में मेरे हृदय में परमेश्वर ने ऐसा विचारों को डाली विश्वास के बारे में और आगे कुछ बातों को बताना है करके। கடந்த சில வருடங்களாக நான் ஒரு நல்ல செய்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தேன். कुछ सालों से मैं कुछ अच्छे एक संदेश को मैं तैयार करके रखा था जरूर। எப்பொழுது நமக்கு சிகாரியா சபையிலே செய்தி அளிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ, जब हमारे लिए सिकरिया में संदेश देने के लिए मौका मिलेगा, அப்பொழுது அந்த செய்தியை நாம் பிரசங்கிக்கலாம் என்று அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தேன். उस समय में देने के लिए मैं एक वचन को तैयार करके रखा था। ஆனால் ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே விசுவாசத்தை குறித்து பேசும்படியாக சொன்னார். लेकिन परमेश्वर इस समय में विश्वास के बारे में और बताने के लिए कहा। அதனுடைய அடிப்படையிலே நான் விசுவாசத்தை குறித்து ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் முன்பாக நிற்கிறேன். उसके आधारित पर मैं आज विश्वास के प्रति कुछ बातों को आपको समझाने के लिए, सुनाने के लिए मैं आया हूँ। இன்றைக்கு நான் பேச போகிற செய்தியின் தலைப்பு ஒருவேளை இப்படியாக இருக்கலாம். आज मैं ऐसा शीर्षक के ऊपर मैं बोलने जा रहा हूँ, நம்முடைய விசுவாசத்தை கிரியையிலே கொண்டு வருவது எப்படி? हमारा विश्वास को क्रिया में कैसा ले आ पाएंगे? நம்முடைய விசுவாசத்தை செயல்பாட்டிலே காண்பிப்பது எப்படி? हमारा विश्वास को क्रिया में कैसा दिखा सकते हैं? நம்முடைய விசுவாசத்தை நாம் நமக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வருவது எப்படி? कैसा हमारा विश्वास को भीतर से बाहर काम में कैसा ला पाएंगे? இதை குறித்து பேசும்படியாக தேவன் எனக்கு காரியத்தை எனக்குள்ளே போட்டார். इसके प्रति बताने के लिए परमेश्वर हमारे हृदय में बोझ दिया। நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். इब्रानियों की किताब 11 का 6.
6 वचन को पढ़ेंगे। எபிரேயர் 11:6 11 का 6 पढ़ेंगे। हिंदी में पढ़िएगा। इब्रानियों 11 का 6। और विश्वास बिना उसे प्रसन्न करने वाला अनहोना है, क्योंकि परमेश्वर के पास आने वाले को विश्वास करना चाहिए कि वह है और अपने खोजने वालों को प्रतिफल देता है। விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். विश्वास बिना परमेश्वर का प्रसन्न रहना अनहोना है। ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். क्योंकि परमेश्वर के पास आने वाला को विश्वास करना चाहिए कि वह है। நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் இது ஒரு விசுவாசத்தை குறித்த அதிகாரம். हम सब जानते हैं ये एक विश्वास को प्रकट करने वाला एक अध्याय है। விசுவாசத்தினாலே தேவ மனிதர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை நடப்பித்தார்கள் என்பதை குறித்த ஒரு அதிகாரமாக நாம் இதை பார்க்கிறோம். विश्वास से परमेश्वर के दासों ने कैसे कैसे बड़े बड़े कामों को किया उसको दिखाने वाली एक अध्याय है। இங்கே 6வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். यहाँ 6वां वचन में ऐसे पढ़ते हैं, विश्वास बिना परमेश्वर का प्रसन्न करना अनहोना है। அப்போ விசுவாசத்தினால் மட்டும்தான் தேவனை பிரியப்படுத்த முடியுமா? क्या विश्वास से ही परमेश्वर को प्रसन्न कर सकते हैं? வேறு காரியங்களை கொண்டு தேவனை பிரியப்படுத்த முடியாதா? क्या और कोई बात नहीं है हम परमेश्वर को प्रसन्न करने के लिए? இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஒருவேளை நமக்குள்ளே வரலாம். ऐसा एक प्रश्न शायद हमारे हृदय में उठता होगा। ஆனால் வேதத்தை நாம் வாசிக்கும் போது अब यहाँ परमेश्वर के वचन को हम पढ़ते समय में अनेक காரியங்களை கொண்டு நாம் தேவனை பிரியப்படுத்த முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. अनेक बातों से हम परमेश्वर को प्रसन्न कर सकते हैं जरूर। अनेक காரியங்களிலே தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. अनेक क्रियाओं में परमेश्वर अति प्रसन्न है वो बताती है बाइबल। உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். परमेश्वर के लिए मन से हृदय से जो देने वाले से परमेश्वर प्रसन्न रहता है। நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். पर भलाई करना और दान दक्षिणा देने मत भूलो। இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ऐसा बलियों पर परमेश्वर अति प्रसन्न है। பிள்ளைகளை பார்த்து வேதம் சொல்லுகிறது, बच्चों को देख करके बाइबल बतलाती है, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள். अपने अभिभावकों को हर बातों में आज्ञा मानो। இது கர்த்தருக்கு பிரியமானது. ये परमेश्वर को बहुत प्रसन्न है। இப்படி தேவன் பிரியப்படுகிற अनेक காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ऐसा कई बातें जिससे परमेश्वर प्रसन्न रहते हैं उसके बारे में बाइबल बतलाती है। ஆனால் இந்த வசனத்திலே மிகவும் வலியுறுத்துகிற விதமாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். यहाँ पर लेकिन एक बात को यहाँ पर बहुत जबरदस्त के साथ बता रही है, वो क्या है? அதுவும் ஒரு எதிர்மறையாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். यहाँ पर जो विपरीत दिशा में लिखी हुई वचन है, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். विश्वास रहित परमेश्वर को प्रसन्न रहना करना अनहोना है। விசுவாசத்தின் மூலமாக தேவனை பிரியப்படுத்த முடியும் என்று எழுதவில்லை. विश्वास के द्वारा परमेश्वर को प्रसन्न कर सकते हैं करके नहीं लिखा है। விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ विश्वास रहित परमेश्वर को प्रसन्न करना अनहोना है। அங்கேதான் இது வலியுறுத்தி சொல்லப்பட்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். यहीं पर यह जबरदस्ती के साथ बताया जा रहा है। இந்த வசனத்தை நாம் படித்த போது என்னுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி வந்தது. इस वचन को जब हम पढ़ रहे थे मेरे हृदय में एक प्रश्न उठा। இந்த வசனம் இதற்கு முன்பாக இருக்கிற 6வது வசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर 6वां वचन के रूप में ये लिखी हुई है। இதுக்கு முன்பாக விசுவாசத்தை குறித்து 2 நபர்களை பற்றி பார்க்கிறோம். यहाँ पर हम उसको आगे हम पढ़ते हैं, वो 5वां अध्याय वचन में कुछ विश्वास के 2 पुरुषों के बारे में लिखा हुआ है। முதலாவது வசனத்திலே விசுவாசத்தை குறித்த வரையறையை நாம் அங்கே பார்க்கிறோம். यहाँ पर विश्वास के बारे में और लिखा हुआ है पहला अध्याय में पहला वचन में। அதற்கு பின்பு 4வது வசனத்திலே விசுவாசத்தினாலே
ஆபேல் என்று ஆபேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ चौथे वचन में लिखा है विश्वास ही से आबेल करके लिखा हुआ है। அடுத்து 5வது வசனத்திலே விசுவாசத்தினாலே ஏனோக்கு என்ன செய்தான் என்று அங்கே ஏனோக்குக்கு என்ன நடந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ विश्वास ही से हानोक को क्या हुआ करके 5वां वचन में लिखा हुआ है। அதற்கு பின்பதாகத்தான் நாம் இந்த வசனத்தை படிக்கிறோம். उसकी बात हम लोग की 6वां वचन में इस बातों को हम लोग पढ़ते हैं। உண்மையில் பார்க்க போனால் இந்த வசனம் இதற்கு முன்னதாகவே வந்திருக்க வேண்டும். हकीकत में इसे देखा जाए होना चाहिए था, ये वचन सबसे पहले होना चाहिए था 6वां वचन। ஆனால் இந்த ரெண்டு நபர்களை குறித்து சொன்ன பின்பு ஆண்டவர் ஏன் இந்த வசனத்தை இப்படி எழுதி இருக்கிறார் என்ற ஒரு கேள்வி என்னுடைய உள்ளத்திலே எழுந்தது. यहाँ पर हानोक और जो है आबेल के बारे में बताने के बाद ये वचन क्यों यहाँ पर बताया जा रहा है। இந்த ஆபேல் ஏனோக்கு இந்த இருவருக்கும் இந்த வசனத்துக்கு பின்பாக வரக்கூடிய விசுவாச வீரர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. यहाँ पर आबेल और हानोक के बारे में जो लिखी हुई है और जो पीछे जो आ रहे हैं उन विश्वास पुरुषों के अंतर एक भिन्नता पाई जाती है। அது என்னவென்றால் वो क्या है? ஆபேலும் ஏனோக்கும் தேவனை விசுவாசித்தார்கள். यहाँ आबेल और हानोक ने परमेश्वर को विश्वास किया। விசுவாசத்தின் மூலமாக தேவனுக்கு பிரியமாய் இருந்தார்கள். वो विश्वास के द्वारा ही परमेश्वर को प्रिय रहा। ஆனால் அதற்கு பின்பாக வரக்கூடிய விசுவாச வீரர்களை பார்க்கும்போது लेकिन इसके बाद जितने जो सूची है वो जो सारे विश्वास के पुरुष அவர்கள் வெறும் தேவனை விசுவாசித்தது மட்டுமல்ல, वे सिर्फ परमेश्वर को विश्वास मात्र नहीं किए, விசுவாசத்தின் கிரியைகளை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். उन लोग विश्वास से क्रिया को भी किया, कार्यों को भी किया। ஆபேலை அல்லது ஏனோக்கை தேவன் விசுவாசத்தை கிரியில் நடப்பிக்கும்படி தேவன் ஒரு காரியத்தையும் சொல்லவில்லை. यहाँ पर आबेल या हानोक को बारे में विश्वास को क्रिया में उन लोग क्या किया करके कुछ नहीं बता रही है। வேதம் அப்படி ஒரு காரியத்தை இங்கே பதிவு செய்யவும் இல்லை. यहाँ पर बाइबल ऐसा कोई बातों को यहाँ पर दिखा भी नहीं रहा है। ஆனால் அதற்கு பின்பாக வரக்கூடிய நபர்களை நாம் பார்க்கும்போது लेकिन इसके बाद जितने लोग हैं, நோவாவை குறித்து பார்க்கிறோம், नूह के बारे में लिखा हुआ है, ஆபிரகாமை குறித்து படிக்கிறோம், अब्राहम के बारे में लिखा हुआ है, சாராளை குறித்து பார்க்கிறோம், सारा के बारे में पढ़ते हैं। இப்படி अनेक விசுவாச வீரர்களை குறித்து அங்க ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. यहाँ पर एक विश्वास के पुरुषों को एक लंबी सूची यहाँ पर दी हुई है। அவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நாம் பார்க்கும்போது उनकी जीविका को थोड़ा बहुत हम लोग देखेंगे तो தேவன் அவர்களை அழைத்தார், परमेश्वर ने उन्हें बुलाया, அவர்களுக்கு ஒரு பொறுப்பை அவர்களுக்கு கொடுத்தார், उनके हाथों में कुछ जिम्मेवारियों को दिया, அவர்கள் செய்யும்படியான சில காரியங்களை தேவன் சொன்னார். उन लोगों को करने के लिए कुछ बातों को परमेश्वर ने दिया। ஆனால் ஆபேல் ஏனோக்கின் இடத்துல தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லவில்லை. लेकिन यहाँ पर आबेल और हनोक के हाथ में परमेश्वर ऐसा कोई जिम्मेवारी नहीं दी। இந்த வசனத்திலே ரெண்டு பகுதி இருக்கிறது. इस वचन में दो भाग पाया जाता है। விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். यहाँ विश्वास बिना परमेश्वर को प्रसन्न करना अनहोना है। சோ ஆபேலும் ஏனோக்கும் தேவனை விசுவாசித்தார்கள், அது தேவனுக்கு பிரியமாய் இருந்தது. यहाँ आबेल और हनोक ने परमेश्वर को विश्वास किया, वो परमेश्वर के नजर में प्रसन्न योग्य रहा। ஆனால் அதற்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது, लेकिन उसके बाद दिया हुआ है, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவராய் वो இருக்கிறார். अपने खोजियों को भलाई करता है। இங்கே தேடுவது என்பது यहाँ पर जो खोजने के बाद जो है, நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. यहाँ पर हमारा अंदर एक बहुत बड़ा एक इंतजार है, परमेश्वर के प्रति एक प्यासा है। நமக்குள்ளே ஒரு நாம் செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் அங்கே காணப்படுகிறது. हमको क्रिया करना के लिए एक आवश्यकता यहाँ पर पाई जाती है। அதை நிறைவேற்றும்படியாக நாம் தேவனை தேடுகிறோம். यहाँ उसको पूरा करने के लिए हम परमेश्वर को खोजते हैं। இதை வேறு விதமாக நாம சொல்வோமானால், इसको दूसरी तरह से हम लोग देखते हैं तो தேவன் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார், परमेश्वर हमारे हाथ में कुछ जिम्मेदारियों को दिया அல்லது है, தேவன் ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கிறார், परमेश्वर ने हमारे लिए एक बुलाहट को दिया है, தேவன் ஒன்றை செய்யும்படியாக நமக்கு சொல்லுகிறார். उस बुलाहट को पूरा करने के लिए परमेश्वर हमसे कहता அதை है, செய்வதற்காக நாம்
நாம் தேவனை தேட வேண்டும். उसको पूरा करने के लिए, अपना बुलाहट को पूरा करने के लिए हम परमेश्वर को खोजना है. அதை செய்வதற்காக நாம் முற்பட வேண்டும். उसको पूरा करने के लिए हम प्रयत्न करना है. அப்படி நாம் முயற்சி எடுக்கும்போது ऐसा हम प्रयत्न करेंगे तो அப்படி செய்கிறவர்களுக்கு தேவன் பிரதிபலனை கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ऐसा जो कोशिश करता है उनके लिए परमेश्वर प्रतिफल देता है करके लिखा हुआ है. எந்த நோக்கத்திற்காக நாம் தேவனை தேடுகிறோமோ, जिस विचार से हम परमेश्वर को खोजते हैं, எந்த நோக்கத்திற்காக நாம் தேவனை சேருகிறோமோ, जिस विचार से हम परमेश्वर के नजदीक में जाते हैं, அந்த நோக்கத்திற்கான பிரதிபலனை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். उस विचार की प्रतिफल को परमेश्वर हमें देता है. இங்கே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாச வீரர்களுடைய வாழ்க்கையிலே इसके नीचे जो दिया गया है उस विश्वास पुरुषों के जीवन को देखेंगे, நாம் அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க முடியும். उनके जीवन से हम कई बातों को हम देख सकते हैं. நோவாவுக்கு தேவன் சொன்னார் பேழையை கட்டும்படியாக. नूह को परमेश्वर ने कहा जहाज बनाओ. வசனம் சொல்லுகிறது தேவன் நோவாவுக்கு எப்படி சொல்லி இருந்தாரோ அதே போல நோவா செய்து முடித்தான். यहाँ पर नूह को परमेश्वर ने जैसा कहा वैसा ही वो कर दिया. அதே போல நாம் ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது वैसे ही हम अब्राहम के बारे में देखते हैं. ஆபிரகாமை தேவன் அழைத்தார். अब्राहम को परमेश्वर ने बुलाया, தன்னுடைய தேசத்தை விட்டு வரும்படி சொன்னார். अपने देश को छोड़ने के लिए कहा, தன்னுடைய குடும்பத்தை விட்டு வரும்படி சொன்னார். अपने कुटुंबियों को छोड़ने के लिए कहा, தன்னுடைய வீட்டாரை விட்டு வெளியே வரும்படி சொன்னார். अपने जो जनजातियों को छोड़ने के लिए, अपने परिवार को छोड़ने के लिए कहा. தேவன் காண்பிக்கிற ஒரு தேசத்திற்கு புறப்பட்டு போகும்படியாக தேவன் சொன்னார். परमेश्वर जिस देश को दिखाया है उस देश की ओर जाने के लिए कहा. அதன் அடிப்படையிலே ஆபிரகாம் கிரியை செயல்பாட்டிலே தன்னுடைய விசுவாசத்தை காண்பிக்க வேண்டி இருந்தது. उसके आधार पर अब्राहम अपने जीवन में विश्वास के द्वारा उस क्रिया को करना पड़ा. அதே போல उसी जैसा நம்முடைய வாழ்க்கையிலே हमारा जीवन में தேவன் நம்மையும் அழைத்திருக்கிறார். हम सबों को परमेश्वर बुलाया है. நம்முடைய கரத்திலே ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். हमारे हाथों में जिम्मेवारियों को दिया है. நமக்கு ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறார். हमारे लिए एक सेवकाई को दिया है. நாம் விசுவாசத்தோடு செயல்பட வேண்டிய காரியங்களை நமக்கு தந்திருக்கிறார். हम विश्वास के साथ क्रिया करने के लिए बातों को हमारे सामने दिया है. நமக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது. हमारा अंदर विश्वास पाई जाती है. நாம் விசுவாசத்தை வெளியில தேட வேண்டிய அவசியம் இல்லை. हम विश्वास को बाहर कहीं खोजने की जरूरत नहीं है. விசுவாசத்தை இனிமேல் தான் புதிதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இல்லை. विश्वास को अभी हम नया नया प्राप्त करने की कोई जरूरत नहीं है. ஏனென்றால் தேவன் ஏற்கனவே நமக்கு விசுவாசத்தை தந்திருக்கிறார். क्योंकि परमेश्वर पहले से ही हमारा अंदर विश्वास को रखा है. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. वो विश्वास हमारे अंदर पाई जाती है. நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலேயே தேவன் அந்த விசுவாசத்தை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். जिस दिन हम उधार पाए हैं उसी दिन से परमेश्वर हमारे अंदर उस विश्वास को रखा. அந்த விசுவாசத்திலே நாம் வளர வேண்டி இருக்கிறது. उस विश्वास में प्रतिदिन हमको बढ़ने की जरूरत है. நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். एक वचन पढ़ेंगे. எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம். एफेसियों 1:13. எபேசியர் 1:13. एफेसियों 1:13 पढ़ेंगे. और उसी में तुझ पर भी जब तुमने सत्य का वचन सुना जो तुम्हारे उद्धार का सुसमाचार है और जिस पर तुमने विश्वास किया, प्रतिज्ञा किए और पवित्र आत्मा की छाप लगी. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது, அப்போ சுவிசேஷத்தை நாம் எப்பொழுது கேட்டோமோ அன்றைக்கு நமக்குள்ள விசுவாசம் வந்து விட்டது. जब हमने सत्य का वचन को सुना उसी दिन हमारे लिए वो विश्वास आया है. ரோமர் 10:17 சொல்லுகிறது, रोमियो 10:17 कहती है, விசுவாசம் கேள்வியினாலே வருகிறது. विश्वास जो है सुनने से आता है. அல்லது விசுவாசம் வேதத்தை வாசிப்பதினாலே நமக்கு வருகிறது. नहीं दी, विश्वास परमेश्वर के वचन को पढ़ने से आती है. கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வருகிறது. वो जो है वचन को पढ़ने से या जानकारी प्राप्त करने से आती है. அப்ப வேத வசனத்தை நாம் கேட்கும்போது, जब हम परमेश्वर के वचन को सुनते हैं, வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது, परमेश्वर के वचन को पढ़ते हैं, अध्ययन करते हैं, तमें நமக்குள்ளே விசுவாசம் உருவாகிறது. उस समय में हमारा अंदर विश्वास जगता है.
பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இப்படியாக சொல்லுகிறார், पौलुस अपने जीवन के अंतिम वक्त में ऐसा कहता है, நான் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன். हम विश्वास की एक अच्छी कुश्ती लड़ी. அதே போல தீமோத்தேயுவுக்கு அவர் ஆலோசனை சொல்லும்போது இப்படியாக பவுல் சொல்லுகிறார், ऐसा तीमुथियुस के लिए वो जब सलाह देता है उस समय में ऐसा कहता है, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. विश्वास में अच्छे युद्ध को लड़ो. அதே போல யூதா இப்படியாக சொல்லுகிறார் தன்னுடைய நிருபத்திலே, ऐसा यूदा ऐसा कहता है अपने पत्री में, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக पवित्र लोगों के लिए एक बार जो दिया गया उस विश्वास के लिए நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று இருக்கிறேன். तुम हिम्मत के साथ लड़ना है. இதெல்லாம் விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டிய விஷயங்கள். ये सब बातें जो है विश्वास के लिए हम संघर्ष करने वाली बातें हैं. அது விசுவாசம் நமக்குள்ளே வந்த பின்பு, நாம் விசுவாசத்திலே வளர்ந்த பின்பு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். ये सारे बातें हम विश्वास में आने के बाद या बढ़ते समय में होने वाली बातें. ஆனால் இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில लेकिन आज कुछ लोगों के जीवन में விசுவாசிப்பதற்காகவே போராடி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். विश्वास करने के लिए ही संघर्ष करते हैं. விசுவாசிப்பதற்காக போராடுவது வேறு, जो विश्वास करने के लिए संघर्ष करना अलग है. விசுவாசத்திற்கான போராட்டத்தை போராடுவது வேறு. विश्वास के लिए संघर्ष करना अलग बात है. இங்கே பவுலுடைய வாழ்க்கையிலே யூதா சொல்லுகிற காரியங்களை பார்க்கும்போது விசுவாசத்தில் வளர்ந்த பின்பு விசுவாசத்திற்காக நாம் போராடுகிற போராட்டத்தை பற்றி பேசுகிறார்கள். जहां पौलुस कहता है जब विश्वास में आने के बाद उसको प्रति जो संघर्ष है उसके बारे में यहां लिखा हुआ है. ஒரு சிலர் சொல்லுவார்கள், ஒரு சிலர் ஒருவேளை இப்படி நினைக்கலாம், कुछ लोग ऐसा सोचते हैं, நாங்கள் விசுவாசிப்பதற்கே இன்னும் போராடி கொண்டிருக்கிறோம், हम लोग विश्वास करने के लिए ही संघर्ष कर रहे हैं. விசுவாசத்திற்கான போராட்டத்தை எங்க பிரதர் विश्वास के लिए कहां से अभी हम लोगों का होगा. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்களானால் शायद उस तरह की एक परिस्थिति में अगर आप पाए जाएंगे தேவன் तो ஏற்கனவே நமக்கு விசுவாசத்தை தந்து விட்டார். परमेश्वर पहले से ही हमारा अंदर विश्वास को दे दिया है. அந்த விசுவாசத்திலே நாம் வளர வேண்டிய அவசியம் இருக்கிறது. उस विश्वास में बढ़ते जाने की आवश्यकता है. விசுவாசத்தின் வர்த்தனைக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். विश्वास की बढ़ोतरी के लिए मैं प्रार्थना कर रहा हूं करके पौलुस ने कहता है. கொலோசியர் 2வது அதிகாரம் 6-7 வசனங்கள்ல படிக்கிறோம். कोलोसियों 2 का 4 और 6 में हम पढ़ते हैं, நாம் விசுவாசத்திலே பெருக வேண்டும். हम विश्वास में बढ़ना है. இப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசத்திலே பெருகும் போதுதான் நாம் விசுவாசத்திற்கான போராட்டத்தை போராட முடியும். जैसा उस विश्वास जो हमारे लिए दिया गया है उस विश्वास में हम बढ़ेंगे तब उस विश्वास के लिए संघर्ष करने की बात हमारे जीवन में आएगी. அது மாத்திரமல்ல, நாம் விசுவாசத்தில் வளரும் போதுதான் நம்முடைய விசுவாசத்தை செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ये सिर्फ नहीं है, विश्वास को जब हम कार्य में ले आएंगे, जब हम विश्वास में बढ़ने लाएंगे तब. 1991வது வருஷத்திலே 1991 में என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்குள்ளே போய் கொண்டிருந்தேன். मेरे जीवन में एक बहुत बड़ा संघर्ष के ओर मैं गुजर रहा था. संघर्ष में அந்த நாட்களிலே நான் என்னுடைய +2 12th ஸ்டாண்டர்டை முடித்துவிட்டு நான் ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். उस समय में मैं इंटर करके रिजल्ट के लिए इंतजार कर रहा था. ஒரு என்னுடைய நண்பனுடைய நண்பனாக இருந்தவர் ஒரு இஸ்லாமியர். मेरा दोस्त का दोस्त एक मुसलमान थे. அவர் என்னை வழியிலே ஒரு நாள் சந்தித்து, वो रास्ते में एक दिन हमसे मुलाकात किया. அவர் கொஞ்சம் மந்திர தந்திரங்களை பில்லி சூனியம் செய்கிற நபராக இருந்ததினாலே वो जादू टोना करने वाला रहने के चलते அவர் என்னை பார்த்து சொன்னார், वो मुझसे कहने लगे, நீ +2ல ஃபெயில் ஆகி விடுவாய், तुम इंटर में हार जाओगे. அது अनेक காரியங்களை கேட்டார். அதை நான் சொல்லுவதற்கு நேரம் இல்லை. वो अनेक बातों का हमसे चर्चा कर रहे थे. वो सारे बातों को बोलने के लिए समय नहीं है. அது ஒரு மிகப்பெரிய சம்பாஷணை. वो बहुत बड़ा लंबा बातचीत था. वो அந்த சம்பாஷணைக்கு பின்பு அவர் என்னிடத்துல சொன்னார், उस बातों के बाद वो हमसे कहने लगे, நீ உன்னுடைய +2 எக்ஸாம்ல நீ ஃபெயில் ஆகி விடுவாய், तुम्हारे जो है 12वीं की जो परीक्षा में तुम हार जाओगे. அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு மனம் இல்லை. उस हार को सहने के लिए, उसको सामना करने के लिए मेरा अंदर हिम्मत नहीं रहा. அதனால நான் ஒருவேளை +2ல ஃபெயில் ஆகிவிட்டால்
நான் இனி இதற்கு மேல் உயிரோடு இருக்கக்கூடாது என்ற தீர்மானத்துக்குள்ளே போய் கொண்டிருந்தேன். मैं ऐसा निर्णय ले लिया था, उस हार को मैं सह नहीं पाऊंगा, इसलिए मैं आत्महत्या कर लूंगा करके मैं निर्णय लिया हुआ था। ஏனென்றால் தோல்வியை சந்திக்கிற தைரியம் எனக்குள்ள இல்லை. क्योंकि उस समय में उस हार को सामना करने के लिए मेरा अंदर हिम्मत नहीं रहा। என்னுடைய பள்ளி படிப்பு நாட்களிலே நான் ஒரு சப்ஜெக்ட்லயும் ஒரு நாளும் தோல்வி அடைந்ததில்லை. मेरा उस स्कूल की जो पढ़ाई के वक्त में किसी भी सब्जेक्ट में मैं फेल नहीं हुआ। இந்த நேரத்தில் தான் ஒரு சகோதரியின் மூலமாக எனக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது. इसी वक्त में एक बहन के द्वारा मेरे लिए सुसमाचार सुनाया गया। அந்த சகோதரி எனக்கு ஒரு புதிய ஏற்பாட்டை கொடுத்தார்கள். वो बहन ने हमारे लिए एक नया नियम को भी दिए थी। நான் அதை வாசிக்க ஆரம்பித்தேன். उसको मैं पढ़ने लगा। அவர்கள் எனக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். वो बहन हमारे लिए प्रार्थना करने लगी। ஜெபிக்க எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். प्रार्थना करने के लिए मुझे सिखाई। அது இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் அந்த கேள்விப்பட்ட அந்த நாட்களிலே मैं शुरू में जब यीशु मसीह के बारे में मैं सुना ही था, उस समय में எனக்குள்ள விசுவாசம் வந்து விட்டது. मेरे अंदर विश्वास जग गई थी। அந்த நாளிலேயே 28 வருஷங்களுக்கு முன்பாகவே தேவன் எனக்குள்ளே அந்த விசுவாசத்தை வைத்து விட்டார். उस समय में लगभग 28 साल पहले ही परमेश्वर वो विश्वास को मेरे अंदर रख दिया। இனி புதிதாக விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. लेकिन अभी हमको नया विश्वास को प्राप्त करने के लिए कोई जरूरत नहीं है। ஆனால் அந்த விசுவாசத்திலே வளர வேண்டிய அவசியம் இருக்கிறது. लेकिन उस विश्वास में बढ़ने की आवश्यकता है। அந்த விசுவாசத்திலே வளருவதற்கான காரியங்களை வேதம் நமக்கு போதிக்கிறது. वो विश्वास में कैसा बढ़ेंगे करके पवित्र शास्त्र हमें सिखाती है। இப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விசுவாசத்திலே வளர்ந்து வரும்போது ऐसा जो हमारे लिए जो दिया हुआ है, उस विश्वास में हम बढ़ते वक्त में அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வருவது எப்படி? उसको हम कैसा कार्य में ले आएंगे? நிச்சயமாக நமக்குள்ளே நம்முடைய இருதயத்திலே விசுவாசம் இருக்கிறது. जरूर हमारे हृदय में विश्वास पाया நாம் जाती है। விசுவாசத்துக்குள்ளே வளருகிறோம். हम विश्वास में बढ़ रहे हैं। நம்முடைய உள்ளம் விசுவாசத்தினால நிரம்பி இருக்கிறது. हमारा हृदय जो विश्वास से भरपूर है, ஆனால் அது மாத்திரம் போதாது. लेकिन वो कामयाब नहीं है। அதை நாம் செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். उसको हम क्रिया में ले आना है। செயல்பாட்டிலே கொண்டு வர வேண்டியவர்கள் நாம். उसको क्रिया में ले आना ही जरूरी है। இந்த விசுவாசத்தை நாம் செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு हम उस विश्वास को क्रिया में ले आने के लिए ஒரு 3 காரியங்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். उसके लिए कोई 3 बातों को मैं आपको सामने रखना चाह रहा हूं। अब ஒரு வசனத்தை எபிரேயரிலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 6வது அதிகாரம், इब्रानी 6 अध्याय का 9, 10, 11, 12 வசனங்களை வாசிப்போம். 9, 10 और 11, 12 को पढ़ेंगे। எபிரேயர் 6, 11, 12 வசனங்கள். इब्रानियों 6 का 11 और 12। पर हम बहुत चाहते हैं कि तुम में से हर एक जन अंत तक पूरी आशा के लिए ऐसा ही प्रत्यंत करते रहें, ताकि तुम आलसी न हो जाओ, वरन उनका अनुकरण करो जो विश्वास और धीरज के द्वारा प्रतिज्ञाओं के वारिस होते हैं। நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். இங்கே வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. यहाँ एक आशीष वाचा के साथ हमारे लिए मिला है। ஹிந்தியிலே 11வது வசனம் 12வது வசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. हिंदी में ऊपर नीचे है। இங்கே நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. परमेश्वर की वाचाएं हमारे लिए दिया हुआ है। நம்முடைய விசுவாசத்தில் வளருவதற்கு
हम विश्वास में बढ़ने के लिए, அல்லது நம்முடைய விசுவாசத்தை செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு हमारा विश्वास को कार्य में ले आने के लिए முதலாவது நாம் பிடித்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், हम पहले इस बातों को पकड़ना होगा, उसको हम अच्छा से धर लेना चाहिए। தேவனுடைய வாக்குத்தத்தம். परमेश्वर की वाचाएं, நாம் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட போது हम जब सेवकाई के लिए जो बुलाए गए थे அல்லது तब, தேவன் ஒரு மனிதனை ஊழியத்திற்காக அனுப்பும் போது या परमेश्वर किसी को सेवकाई के निमित्त भेजता है तब தம்முடைய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். परमेश्वर उनके लिए एक वाचा या वायदा देता है। நோவாவிலிருந்து தொடர்ச்சியாக தேவ மனிதர்களை நாம் வேதத்தில் பார்க்கும்போது हम नूह से लेकर के अब तक कई भक्तों को हम बाइबल में देखते हैं, தேவன் ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். परमेश्वर उन सबों के लिए एक वाचा की वचन देते हैं। அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் சொன்னார். उन लोगों को क्या करना चाहिए उसको परमेश्वर ने बताया। அதை செய்வதற்கு நம்பிக்கையூட்டும் வண்ணமாக அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். उसको पूरा करने के लिए उनके साथ वाचा भी बांधता है। அங்கே ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே उत्पत्ति 6 अध्याय में நோவாவிடத்தில் தேவன் சொல்லுகிறார், नूह से परमेश्वर कहते हैं, ஜலப்பிரளயத்திலிருந்து அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவதாக தேவன் வாக்கு பண்ணுகிறார். वो जल प्रलय से परमेश्वर उनको और उनका परिवार को बचाने के लिए बात कहते हैं। அங்கே இன்னொரு காரியத்தையும் கூட நாம் பார்க்க முடியும். वहां पर और एक बात को भी हम लोग देख सकते हैं। அவர் வாக்கு பண்ணுவது மாத்திரமல்ல, वो न सिर्फ वाचा देता है, அதோடு கூட உடன்படிக்கையும் செய்கிறார். उनके साथ वाचा भी करते हैं। உடன்படிக்கையும் தேவன் செய்வதை நாம் பார்க்க वहां முடிகிறது. पर एक वाचा भी बांधने की बात करते हैं। அதே போல ஆபிரகாமை தேவன் அழைத்த போது वैसा ही इब्राहिम को परमेश्वर बुलाता है, अब्राहम को ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். परमेश्वर उनको वायदा देते हैं, அதோடு கூட அவனோடு உடன்படிக்கையும் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். उसके साथ वाचा भी बांधने की बातों को हम लोग देखते हैं। இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும்போது मिस्र से परमेश्वर इस्राएल लोगों को छुड़ा करके ले आने समय में தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். उनके लिए एक वायदा दिए हैं। வாக்குத்தத்த தேசமாக கானானை அவர்களுக்கு வாக்கு பண்ணினார். वो उस देश के बारे में वो वायदा किए थे। அதோடு கூட उसके साथ साथ தேவன் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். उनके साथ वाचा भी बांधते हुए हम देखते हैं। அதை யாத்திராகமம் 19வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். उसको निर्गमन के 19वां अध्याय में हम पढ़ते हैं। தேவன் வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கும்போது परमेश्वर जब हमारे लिए वायदा देता है, ஒரு காரியம் அதிலே நமக்கு விளங்குகிறது. उसमें एक बात हमारे लिए प्रकट होती है। அது என்னவென்றால் தேவன் வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். वो अपने वायदाओं में विश्वास योग्य परमेश्वर है। அவர் வாக்குத்தத்தத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, वो वायदा न सिर्फ देता है, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவும் வல்லவராய் उस இருக்கிறார். वायदाओं को पूरा करने के लिए भी वो विश्वास योग्य परमेश्वर है। நாம் தொடர்ந்து வேதத்தை வாசிக்கும் போது हम लगातार जब बाइबल का अध्ययन करेंगे तो எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். जो मिस्र देश से जो निकले उस इस्राएल लोगों के लिए परमेश्वर ने वायदा को दिया। அதற்கு முன்பதாகவே முற்பிதாக்களுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். उससे पहले पूर्वजों के साथ परमेश्वर ने वाचा बांधा था। நியாயாதிபதிகளுடைய காலத்திலே, न्यायों के समय में भी, ராஜாக்களுடைய காலத்திலே, राजाओं के समय में भी, நாளாகமத்தினுடைய புஸ்தகத்திலே, इतिहासों के किताब में भी, அதற்கு பின்பு எஸ்ரா நெகேமியாவுடைய காலத்திலேயும் நாம் பார்க்கிறோம். उसके बाद एजरा और नेहेमिया की किताब में भी हम लोग देखते हैं। தேவன் தங்களுடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை முன்வைத்து அவர்கள் ஜெபித்தார்கள். वे लोग को हम लोग देखते हैं अपने जो पूर्वज लोगों के साथ परमेश्वर ने जो वाचा दिया था उसको उन लोग आधार मान करके उस आधार पर वे प्रार्थना करते हैं। அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறி போனார்கள். उस वाचा के वचन को उन लोग नींव समझ करके उस पर उन लोग आगे बढ़ते गए। அதே போலதான் वैसे ही நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். हमारे जीवन में भी परमेश्वर कई वायदाओं को हमारे लिए दिया है। நம்மை ஊழியத்திற்கு அழைக்கும் போது தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். हमें सेवकाई में बुलाते समय में परमेश्वर वायदाओं को दिया। அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டி இருக்கிறது. उस वाचाओं को आधार मान करके हम आगे बढ़ने की जरूरत है। அநேக தேவ பிள்ளைகளோடு கூட
कई परमेश्वर के दासों के साथ தேவன் உடன்படிக்கையும் செய்திருப்பார். परमेश्वर वाचा भी बांधते हैं. என்னுடைய வாழ்க்கையில मेरे जीवन में நான் 2002வது வருஷத்துல நான் ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று என்னை ஒப்பு கொடுத்தேன். 2002 में मैं अपने को परमेश्वर के सेवकाई के लिए सौंपा था. அதற்கு முன்னதாகவே उससे पहले 1995வது வருஷத்துல 1995 में ஒரு ஈரோட்டில் நடந்த ஒரு கூட்டத்தில் அண்ணன் மிஷனரி தரிசன பெருவிழாவிலே பேசிக் கொண்டிருந்தார்கள். वो ईरोड में जो हुआ था वो मिशनरियों के एक सभा में बड़े भैया ने ऐसा बात कर रहे थे. நான் அதை கேள்விப்பட்டு அந்த கூட்டத்திலே பங்கெடுத்தேன். मैं उसको सुन करके वहां पर मैं गया. அந்த அண்ணனுடைய செய்தியையும் அண்ணனுடைய சாட்சிகளையும் நான் கேட்டு भैया के जो संदेश और गवाहियों को सुन करके அந்த நாட்களிலே என்னை ஊழியத்திற்கு அர்ப்பணித்தேன். उस दिन मैं परमेश्वर की सेवकाई के लिए मैं अपने को अर्पण किया. ஆனால் நான் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது लेकिन मैं परमेश्वर सन्मुख में जब गया தேவன் என்னை காத்திருக்கும்படியாக சொன்னார். परमेश्वर हमारे इंतजार करने के लिए ठहरे रहने के लिए कहा. இன்னும் என்னுடைய நேரம் வரவில்லை, मेरा समय अभी नहीं आया, காத்திரு என்று சொன்னார். इंतजार करो करके कहा. அதற்கு பின்பு 1997வது வருஷத்திலே 1997 में उसके बाद திரும்பவும் அண்ணன் மிஷனரி தரிசன கூடுகைக்காக வந்திருந்தார். फिर से मिशनरी जो दर्शन के बारे में बताने के लिए बड़े भैया उस शहर में आए हुए थे. நான் அந்த கூட்டத்திலே பங்கெடுத்திருந்தேன். मैं उस सभा में भी भाग लिया था. அப்பொழுதும் நான் अनेक சாட்சிகளை கேட்டேன். उस समय में भी अनेक गवाहियों को मैंने सुना. அந்த நாட்களிலே அண்ணன் வட இந்திய ஊழியத்திற்காக அழைப்பு கொடுப்பது வழக்கம். हर सभा में बड़े भैया उत्तर भारत की सेवकाई के लिए लोगों को बुलाने की एक आल्टर कॉल देते हैं. அப்படி அழைப்பு கொடுக்கும்போது ऐसा जब बुलाए थे நான் ஏற்கனவே அர்ப்பணித்ததை நினைத்து மறுபடியுமாக என்னை அர்ப்பணித்தேன். मैं पहले से अर्पण किया हुआ था सेवकाई के लिए, उसको याद करते हुए स्मरण करते हुए फिर से मैं अर्पण किया. என்னுடைய சில நண்பர்கள் என்னோடு கூட இருந்தபடினாலே कुछ दोस्त लोग हमारा साथ रहे. நான் கொஞ்சம் இருட்டான பகுதிக்கு போய் கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே என்னை ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்தேன். कुछ दोस्त लोग मेरे साथ रहने के चलते मैं उनसे अलग होकर के एक अंधेरा के जगह पर जा करके आंसुओं के साथ अपने को फिर से मैं परमेश्वर के हाथ में अर्पण किया. அதற்கு பின்பு தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தேன். उसके बाद मैं लगातार परमेश्वर के सम्मुख में प्रार्थना करते रहा. அப்பொழுதும் ஆண்டவர் சொன்னார், காத்திரு. उस समय में भी परमेश्वर कहे इंतजार करो. இன்னும் என்னுடைய நேரம் வரவில்லை என்று சொன்னார். अभी भी मेरा वक्त नहीं आया. நான் திரும்ப காத்திருக்க வேண்டி இருந்தது. फिर से मैं इंतजार करना पड़ा. அப்பொழுது நான் ஒரு பெரிய கம்பெனியிலே கம்ப்யூட்டர் ஆபரேட்டராக இருந்தேன். उस समय में एक बड़ा कंपनी में मैं कंप्यूटर ऑपरेटर के रूप में रहा. அதற்கு பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதிகம் படிக்கவும் ஆரம்பித்தேன். उससे मैं और कुछ सीखने लगा. 2001ல நான் ஒரு பெரிய கம்பெனியிலே கம்ப்யூட்டர் புரோகிராமராக ஜாயின் பண்ணேன். 2001 में मैं एक बड़ा कंपनी में कंप्यूटर प्रोग्रामर के रूप में मैं शामिल हुआ. அதற்கு பின்பு அந்த கம்பெனியிலிருந்து என்னை ஹைதராபாத்துக்கு ஒரு ட்ரைனிங்காக அனுப்பிச்சிருந்தார்கள். उस कंपनी ने मुझे हैदराबाद में एक ट्रेनिंग के लिए विदा किए. ஒரு வருஷம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ட்ரைனிங். 1 साल का सॉफ्टवेयर डेवलपमेंट ट्रेनिंग के लिए मुझे भेजे थे. அந்த ட்ரைனிங் முடிவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பதாக वो जब ट्रेनिंग खत्म होने से 1 महीना के पहले அங்கே அந்த அமெரிக்காவில் இருக்கிற இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்டது. उसी दिन वो जो है ट्विन टावर जो अमेरिका में पाई जाती थी वो गिराया गया. அந்த நேரத்தில் அந்த அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட்டாக இருந்த ஜார்ஜ் புஷ் ஒரு பாலிசியை கொண்டு வந்தார். उस समय में जो वहाँ जो अमेरिका का उस समय का जो राष्ट्रपति थे वो जॉर्ज बुश ने ऐसा एक नियम को लागू किए. வெளிநாட்டிலிருந்து புரோகிராமர்கள் யாரும் அமெரிக்காவுக்கு வரக்கூடாது. बाहर देशों से कोई भी प्रोग्रामर लोग अमेरिका में प्रवेश नहीं करना है. அதே போல இங்கிருந்து புரோகிராமிங் வந்து அவுட் சோர்சிங்கும் பண்ணக்கூடாது. यहाँ से बाहर देश में भी काम नहीं देना चाहिए प्रोग्राम करने के இப்படி लिए. ஒரு பாலிசியை கொண்டு வந்ததினாலே ऐसा एक पॉलिसी को उन्होंने निकालने के चलते लागू करने के चलते நாங்கள் ட்ரைனிங் முடிந்து வெளியில வந்த உடனே वो ट्रेनिंग जैसा खत्म हुआ उससे मैं बाहर आ करके எங்களுடைய கம்பெனியை க்ளோஸ் பண்ணி விட்டார்கள். मेरा कंपनी बंद हो गई. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கேட்டேன். मैं परमेश्वर के सन्मुख में फिर गया. நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லும் போதெல்லாம் நீ வேண்டான்னு சொல்லிட்டீரு.
ना मैं जब कभी सेवकाई में आऊंगा आऊंगा करके मैं खा रहा था, आपने ना ना कह दिया, நீர் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னீர். इंतजार करने के लिए कहा। என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்தது. मेरे जीवन में एक बहुत बड़ा एक तरीका, एक अपॉर्चुनिटी मुझे मिला था। ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனில எனக்கு வேலை கிடைத்திருக்கிறது. एक बहुत बड़ा कंपनी में मेरे लिए काम मिल रहा था। ஆனால் இப்பொழுது அதுவும் என்னை விட்டு போய்விட்டது. अब वो भी मेरा हाथ से चला गया। 15 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே தொடர்ந்து ஜெபித்தேன். 15 दिन तक मैं परमेश्वर के सन्मुख में बैठा रहा। என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை. मेरे प्रार्थना के लिए कोई उत्तर नहीं मिला। ஆனால் ஒரு வித்தியாசமான விதத்திலே தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார். लेकिन एक दूसरी तरीका से परमेश्वर हमसे बर्ताव किए। ஒரு ஊழியர் மூலமாக எனக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னார். एक सेवक के द्वारा मेरे लिए एक भविष्यवाणी मिला। தேவன் உன்னை ஊழியத்திற்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். परमेश्वर तुम्हें अपने सेवा के लिए ठहराया है। தெளிவான விதத்திலே தேவன் அந்த நாட்களிலே என்னோடு கூட இடைப்பட்டார். उस दिन बहुत साफ तरीका से परमेश्वर हमसे बर्ताव किया। நான் தேவன் என்னை ஊழியத்திற்கு அழைத்திருப்பாரானால் எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று நான் தேவனிடத்தில் கேட்டேன். मैं परमेश्वर से एक चिन्ह मांग रहा था, अगर आपने मुझे सेवकाई के लिए ही बुलाए तो मेरे लिए एक चिन्ह चाहिए। அந்த அடையாளங்களையும் தேவன் எனக்கு தந்தார். वो चिन्ह भी पूरा हुआ, परमेश्वर हमारे सामने दिया। அதற்கு பின்பு என்னை ஊழியத்திற்கு முழுவதுமாக அர்ப்பணித்தேன். उसके बाद मैं परमेश्वर के सेवा के लिए मैं पूर्ण रीति से अर्पण किया। அப்படி ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கும் போது நான் ஆண்டவரிடத்தில் 3 காரியத்தை சொன்னேன். उस समय में मैं सेवकाई के लिए मैं अपने को अर्पण करते समय में परमेश्वर से 3 बातों को रखा। இது நான் ஆண்டவரோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. ये जो है परमेश्वर के साथ किया हुआ एक वाचा है। ஆண்டவரே, நான் உம்முடைய கரத்தை பிடித்து நடக்க மாட்டேன். हे परमेश्वर, मैं आपके हाथ धर करके नहीं चलूंगा। ஒருவேளை உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு நான் நடப்பேனே ஆனால் शायद आपके हाथ पकड़ करके मैं चलूं तो என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளிலே நான் உம்முடைய கரத்தை விட்டு ஓடி விடுவேன். शायद मेरे जीवन में आने वाली समस्याओं को देख करके आपका हाथ छोड़ करके मैं भाग जा सकता हूं। அதனால் நீர் என்னுடைய கரத்தை பிடித்துக் கொள்ளும். इसलिए आप मेरा हाथ धर लीजिए। நீர் என்னை எங்க கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறீரோ, आप हमें कहां ले जाना चाहेंगे, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ, मुझसे आप क्या कराना चाहते हैं, நான் விரும்பவில்லை என்றாலும் என்னை கொண்டு நீர் செய்யும். अगर मैं नहीं भी चाहूंगा तब पर भी मेरे द्वारा उसको कीजिए। இது முதலாவது காரியம். ये पहले बात था। இரண்டாவதாக, दूसरी बात, நான் ஊழியத்தில் எப்பொழுது உண்மை இல்லாதவனாய் மாறுகிறேனோ, जिस दिन मैं सेवकाई में सच्चाई रहित जीवन बिताऊं, அல்லது இந்த வேதத்தை என்றைக்கு தவறாக போதிக்கிற சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் வருகிறதோ, नहीं तो इस जो बाइबल के वचन को जब हम गलत रीति से प्रचार करने वाला के रूप में मैं बदलूंगा, तब ஒன்று நான் ஊழியத்தில் இருக்கக்கூடாது, उस दिन मैं सेवा में नहीं रहना चाहिए, அல்லது நான் உயிரோடு இருக்கக்கூடாது, या मैं जीवित नहीं रहना நான் चाहिए। ஒரு நாளும் உமக்கு துரோகியாக மாற விரும்பவில்லை. आपको मैं कभी धोखा नहीं देना है। மூன்றாவதாக, तीसरी बात, நான் சுயநலமான ஊழியக்காரனாக இருக்கக்கூடாது. मैं स्वार्थीपन के लिए सेवकाई नहीं करना है। ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். मैं हजारों लोगों के लिए आशीष का पात्र रहना है। நான் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பு ஆயிரக்கணக்கானோர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை நான் பார்க்க வேண்டும். मैं इस संसार से जब निकल जाऊं, उस समय में मेरे द्वारा आशीष पाए हुए लोगों की संख्या हजारों से अधिक होना चाहिए। இந்த 3 காரியங்களை நான் ஆண்டவரோடு உடன்படிக்கையாக செய்து கொண்டேன். इस 3 बातों को मैं परमेश्वर के साथ वाचा के रूप में बांधा था। அப்பொழுது ஆண்டவர் அவருடைய தரிசனத்தை, என்னை கொண்டு செய்யக்கூடிய ஊழியத்தை குறித்து எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தார். उस समय में परमेश्वर एक दर्शन के रूप में मेरे द्वारा जो करने वो परमेश्वर का विचार है, इच्छा है, उसको एक वाचा के रूप में हमारे सामने दिया। நான் உன்னை கொண்டு मैं तुम्हारे द्वारा அநேகரை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவேன். मैं अनेक लोगों को स्थिर करूंगा, फिर से बनाऊंगा, उन्हें इस्तेमाल करूंगा। இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த என்னுடைய ஊழியத்தினுடைய வாக்குத்தத்தம். ये परमेश्वर हमारे लिए दिया हुआ
एक सेवकाई के लिए एक वाचा है। அந்த வாக்கு தத்தத்தின்படி தேவன் இன்றைக்கு வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். उस वचन के अनुसार परमेश्वर आज तक हमें इस्तेमाल कर रहा है। அது மாத்திரமல்ல, वो सिर्फ नहीं, என்னை இந்த வாக்கு தேவன் எனக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தம் என்னை ஊழியத்தில் ஓடுவதற்கு எப்பொழுதும் உற்சாகப்படுத்துகிறது. परमेश्वर जो हमारे लिए जो दिया है वो वाचा जो है हमें परमेश्वर के लिए दौड़ने के लिए आज तक हमें उत्साहित करते रहती है। ஒரு சிலர் நினைக்கலாம், कुछ लोग ऐसा सोच सकते हैं இதுவரைக்கும் ஆண்டவர் எனக்கு வாக்கு தத்தமே கொடுக்கலையே, आज तक परमेश्वर हमारे लिए कोई वाचा नहीं दिया, அப்படி ஒரு வாக்கு தத்தம் கொடுத்ததாக எனக்கு நினைவே இல்லையே. ऐसा कोई वाचा परमेश्वर हमारे लिए दिया कुछ हमारे लिए यादें नहीं है। ஒருவேளை தனிப்பட்ட விதத்தில் தேவன் நமக்கு வாக்கு தத்தம் அல்லது ஒரு சிலருக்கு வாக்கு தத்தம் கொடுக்காமல் இருக்கலாம். अगर शायद आप लोग में से किसी लोगों को वैसा परमेश्वर व्यक्तित्व तौर से कुछ वाचा नहीं दिया होगा, ஆனால் பொதுவான விதத்தில் தேவன் अनेक வாக்கு தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். परमेश्वर कई वायदाओं को हमारे लिए दे रखा है। சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்னென்ன வாக்கு தத்தத்தை கொடுத்தாரோ परमेश्वर चेलों लोगों के लिए क्या क्या वायदाओं को दिया அவைகள் எல்லாம் நமக்குரியது. वो सब हमारा है। உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன். दुनिया संसार की अंत तक सदैव सर्वदा मैं आपके साथ रहूंगा करके परमेश्वर कहा है। நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். मैं तुम्हें आशीष करूंगा करके परमेश्वर ने कहा है। நம்மை நீதிமான்களாக்குவதற்கு அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். हमें धर्मी बनाने के लिए परमेश्वर ने वाचा किया है। நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். हमें पवित्र जन बनाने के लिए परमेश्वर हमारा साथ वायदा किया है। ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுப்பதற்கு தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். हमें भला चंगाई करने के लिए परमेश्वर हमारे लिए वाचा किया है। நித்திய ஜீவனை கொடுப்பதாக தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். अनंत जीवन देंगे करके परमेश्वर हमारे लिए वाचा किया है, वायदा அறிவையும் किया है। அறிவையும் ஞானத்தையும் நமக்கு தருவதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். बुद्धि और ज्ञान देने के लिए परमेश्वर हमारे लिए वायदा किया है। அவருடைய மகிமைக்காக தேவன் நம்மை பயன்படுத்துவதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். उनकी महिमा के लिए परमेश्वर हमें इस्तेमाल करेंगे करके वायदा किया है। நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். हमारे जीवन की मकसदों को पूरा करने के लिए परमेश्वर हमारे लिए वायदा किया है। அந்த வாக்கு தத்தங்களை பிடித்துக்கொண்டு उस वायदाओं को पकड़ के தேவன் நம்மோடு கூட பண்ணி இருக்கிற அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தவர்களாக परमेश्वर हमारे साथ जो वाचा किया है उसको याद करते हुए நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்லலாம். हमारा विश्वास की जीवन में हम आगे बढ़ते जाएं। இரண்டாவதாக दूसरा, அதே எபிரேயர் 6வது அதிகாரம் उस इब्रानियों 6 अध्याय में 11-12 வசனங்களிலே நாம் இன்னொரு காரியத்தை படிக்கிறோம். 11 और 12 में और एक बातों को हम लोग पढ़ते हैं। நீங்கள் அசதியாயிராமல் आप आलसी ना हो, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். वरन उनका अनुकरण करो जो विश्वास और धीरज के द्वारा प्रतिज्ञाओं के वारिस होते हो। இங்கே நீடிய பொறுமையாக இருக்கும்படி தேவன் சொல்லுகிறார். यहाँ पर धीरज रखने के लिए परमेश्वर कहता है। நம்முடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு हमारे लिए जो वाचा किया है, वायदा किया गया है, वो आशीषों को प्राप्त करने के लिए நமக்கு விசுவாசம் தேவை. हमारे लिए विश्वास जरूरी है। அந்த விசுவாசத்தோடு கூட उस विश्वास के साथ साथ நமக்கு நீடிய பொறுமை தேவை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். हमारे लिए धीरज बहुत आवश्यक है करके वचन कहती है। அப்படி நீடிய பொறுமையோடு வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொண்ட அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். वो धीरज के साथ अपने वायदाओं को, जो वाचाओं को पूरा किए उस भक्तों को आप फॉलो करो करके कहता है। அதை சொல்லிவிட்டு ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து பேசுகிறார். इसको कहते हुए तुरंत बात में अब्राहम के बारे में बाइबल बतलाती है। இங்க நீடிய பொறுமை என்று சொல்லும்போது वो अटल जो है धीरज के बारे में जब हम कहते हैं, देखते हैं, அதற்குள்ள இன்னொரு விஷயமும் மறைந்திருக்கிறது. उसके अंदर और एक बात छिपी हुई है। யாக்கோப்பு 1வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். याकूब पहला अध्याय का 2 और 3 वचन को हम जब पढ़ेंगे, 1வது அதிகாரம் 2-3 வசனங்கள். पहला अध्याय का 2 और 3 वचन को हम जब पढ़ेंगे, पढ़ें। என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். हे मेरे भाइयों, जब तुम नाना प्रकार की
परीक्षाओं में पढ़ो तो इसको पूरे आनंद की बात समझो, यह जानकर कि तुम्हारे विश्वास के परखे जाने से धीरज उत्पन्न होता है। தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பது உண்மைதான். परमेश्वर हमारे लिए वायदाओं को दिया है, वो सच है। அதோடு கூட விசுவாசத்தை நமக்கு தந்திருக்கிறார், அதுவும் உண்மைதான். उसके साथ साथ विश्वास को भी हमारे लिए दिया है, वो भी सच है। ஆனால் நம்முடைய விசுவாசத்திற்கு பரீட்சை இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். लेकिन वो विश्वास जो है परखा जाएगा करके कहती है। நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நாம் முன்னேறி செல்லும் போது हमारा विश्वास की जो जीवन में हम बढ़ते जाएंगे तब நம்முடைய விசுவாசமானது சோதிக்கப்படுகிறது. वहां पर हमारा विश्वास परखा जाएगा। ஒரே நாளிலே ஓவர் நைட்ல நம்முடைய விசுவாசம் பெரிதாக வளர்ந்து நாம் வல்லவர்களாக மாற முடியாது. एक दिन में एक रात के अंदर हमारा विश्वास वृक्ष के समान बढ़ करके हम बहुत बड़ा ताकतवर नहीं बन सकते हैं। ஆனால் அந்த விசுவாசம் வளருவதற்கு, விசுவாசத்தில் நாம் வல்லவர்களாக மாறுவதற்கு उस विश्वास में हम महान पुरुष होने के लिए நமக்கு பொறுமை தேவை. हमारे लिए धीरज आवश्यकता है। அப்படி பொறுமை தேவை என்று சொல்லும்போது அங்கே பரீட்சை நமக்கு முன்பாக வருகிறது. जब वो धीरज हमारे लिए चाहिए तब हमारे सामने परीक्षा भी आती है। அவ நம்முடைய விசுவாசத்தை தேவன் பரீட்சித்து பார்க்கிறார். हमारा जो विश्वास को परमेश्वर परख के देखता है। இந்த விசுவாச பாதையிலே अनेक விதமான காரியங்கள் நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். ये विश्वास की इस यात्रा में अनेक बातों को होते हुए हम देखते हैं। அதற்கு உதாரணமாக தேவன் இங்கே ஆபிரகாமை நமக்கு முன்பாக வைக்கிறார். इसके उदाहरण में परमेश्वर यहाँ पर अब्राहम को हमारे सामने दिखाता है। ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே उत्पत्ति 12वां अध्याय में தேவன் ஆபிரகாமை அழைத்தார். परमेश्वर अब्राहम को बुलाया। தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். परमेश्वर उनको वायदा दिया, அவனோடு கூட உடன்படிக்கையும் செய்தார். उनके साथ वाचा बांधी। தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே அவன் தேசத்தை விட்டு வெளியே வந்தான். परमेश्वर के उस वाचा के आधीन पर वो उस देश को छोड़ करके बाहर निकला। தேவன் காண்பிக்கிற தேசத்திற்கு அவன் புறப்பட்டு போனான். वो परमेश्वर जिस देश को उसको दिखाया उस देश के ओर वो चल पड़ा। அப்படி அவன் அந்த வாக்குத்தத்தத்தை கேட்டு செல்லும் போது उस वाचा को इस बातों को सुन करके वो जब आगे चलने लगा, ஒரே நாளில் அவனுடைய விசுவாசம் பெருகிவிடவில்லை. वो एक दिन में उसके विश्वास उतना नहीं बढ़ा था। ஒரே நாளிலே அவன் விசுவாசத்தில் வல்லவனாக மாறவில்லை. वो विश्वास में सूरवीर एक दिन में नहीं बना। நாம் ரோமர் 4வது அதிகாரத்தில் படிக்கிறோம். हम रोमियो की पत्री 4 अध्याय में हम पढ़ते हैं, ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். वहां पर अब्राहम विश्वास में सूरवीर बन गया। விசுவாசத்தில் வல்லவன் ஆவதற்கு அவன் अनेक காரியங்களை கடந்து போக வேண்டி இருந்தது. वहां वो विश्वास में सूरवीर होने के लिए कई बातों में वो गुजरना पड़ा। அவைகள் தான் விசுவாசத்திற்கான பரீட்சைகள். वही विश्वास में परखा जाना। விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்கிறது, அதுல சந்தேகம் இல்லை. विश्वास उनके अंदर पाई जाती थी, उसमें कोई शक नहीं था। அவனை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியம் இருந்தது, நோக்கம் இருந்தது, அதிலும் சந்தேகம் இல்லை. उनके द्वारा परमेश्वर एक बहुत बड़ा महान कार्य को करना था, उसमें भी कोई शक नहीं है। ஆனால் அந்த இடத்தை அவன் அடைவதற்கு அவன் अनेक காரியங்களை சந்திக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். लेकिन वहां तक पहुंचने के लिए उसके जीवन में कई चुनौतियों को वो सामना किया, उसको हम लोग यहाँ देखते हैं। முதலாவது அவனுக்கு வந்த பரீட்சை, पहला उसके जीवन में आया हुआ परीक्षा। ஆதியாகமம் 11வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். उत्पत्ति 11 का 31वां वचन में लिखा हुआ है, தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்துவையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தையருடைய தேசத்திற்கு போக புறப்பட்டான். पढ़ेंगे। तेरह अपने पुत्र अब्राम और अपने पोते लूत और जो हारून का पुत्र था और अपनी बहू सारे जो उसके पुत्र अब्राम की पत्नी थी, इन सबों को लेकर कसदियों के ऊर नगर में निकल कानान देश जाने को चला, पर हारान नामक देश में पहुंचकर वहीं रहने लगा। 12வது அதிகாரம் 1வது வசனத்திலே தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார்.
जो 12वां अध्याय का पहला वचन में अब्राहम को परमेश्वर ने बुलाता है। அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது உன் தேசத்தை நீ விட்டுவிடு. पहले अपने देश को छोड़ो। ஆபிரகாம் தேசத்தை விட்டு விட்டான். अब्राहम देश को छोड़ दिया। இரண்டாவது உன் இனத்தை விட்டுவிடு. अब बता रहा है कुटुंबियों को छोड़ो। அவன் இனத்தையும் விட்டு விட்டான். वो अपने कुटुंबियों को छोड़ दिया। உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னார். अपने पिता के घर छोड़ करके उस देश में चलो करके कहते हैं। தேவன் அழைத்தது ஆபிரகாமை. परमेश्वर सिर्फ अब्राहम को यहाँ पर बुलाता है। ஆனால் கானான் தேசத்திற்கு வழிநடத்தி கொண்டு போகுவது தேராகு. यहाँ पर तेरह यानी अब्राहम के पिताजी उस परिवार को अगुवाई करने वाला बना। நான் இப்படியாக நினைக்கிறேன், मैं ये सोचता हूँ தேராகின் நிமித்தமாகத்தான் तेरह के निमित्त ஆண்டவர் ஆபிரகாமை தன்னுடைய வீட்டை விட்டு புறப்படும்படியாக சொல்லுகிறார். परमेश्वर उनके घर छोड़ करके निकलने के लिए कहता होगा। ஏனென்றால் யோசுவா 24வது அதிகாரம் 2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. क्योंकि यगुसु 24 का 12वां वचन में लिखा, दूसरे वचन में लिखा हुआ है, அவன் விக்கிரகத்தை வணங்குகிறவனாக இருந்தான். तेरह जो है मूर्ति पूजक था। தேவனை விட்டு மற்ற தேவர்களை சேவிக்கிறவனாக இருந்தான். वो अन्य देवी देवताओं को पूजने वाला था। சோ அப்படிப்பட்ட குடும்பத்திலே ஆபிரகாம் இருக்க வேண்டாம் என்று சொல்லிதான் அவனை வேறு பிரித்தார். उस परिवार में अब्राहम नहीं रहना है करके परमेश्वर उनको अलग कर रहा है। ஆனால் தேராகு ஆபிரகாமை வழி நடத்தி கொண்டு போகிறான். लेकिन यहाँ देखते हैं तेरह जो है वो अब्राहम को अगुवाई करके जा रहा है। அங்க வசனம் சொல்லுகிறது, वहाँ वचन साफ साफ बतलाती है, தேராகு ஆரானிலே மரித்த பின்பு, तेरह जो है उस जगह में मरने के बाद 7வது வசனத்துல பாருங்கள், 7वां वचन में पढ़ते हैं, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். वो 12 के 7 में पढ़ते हैं, फिर परमेश्वर इब्राहिम को दर्शन हुआ। ஆபிரகாமை தேவன் அழைத்தார், अब्राहम को परमेश्वर ने बुलाया, ஆனால் தேராகு மரிக்கிற வரைக்கும் தேவன் ஆபிரகாமோடு பேசவில்லை. जब तक तेरह नहीं मरा तब तक अब्राहम से परमेश्वर कोई बात नहीं किया। இங்கே ஊழியத்திற்கென்று தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்று நாம் வந்த பின்பும் கூட यहाँ पर सेवकाई के लिए परमेश्वर की बातों को सुन करके हम आने के बावजूद भी ஒருவேளை நம்மை நடத்துவது தேராக இருக்கலாம். शायद हमें चलाने वाला तेरह हो सकता है। நம்முடைய மாமிசத்துக்குரிய காரியங்களாக இருக்கலாம். हमारे जो शारीरिक बातों को लेकर के हो सकता है। நம்முடைய வீட்டாருடைய அழுத்தமாக இருக்கலாம். हमारा घर वालों की जो है बात हमें ऊपर प्रबल करता होगा। நாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்தபோது எதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறாரோ, जब हम उधार पा करके उस परमेश्वर के सेवकाई में जब हम आगे बढ़ते हैं, उस समय में परमेश्वर जो जो बातों को छोड़ने के लिए कहता है, ஒருவேளை அந்த காரியங்கள் இன்னும் நம்மை நடத்தி கொண்டிருக்கலாம். शायद हो सकता है वो बात आज भी हमें अगुवाई करता होगा। அப்படி நடத்துமானால் वैसा शायद होगा, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது தடையாக இருக்கும். वो हमारा आत्मिक जीवन की उन्नति के लिए बहुत बड़ा बाधा हो सकता है। நம்முடைய விசுவாச பயணத்திற்கு அது தடையாக இருக்கும். वो हमारा विश्वास की यात्रा को वो रुकावट हो सकता है। அந்த தடைகளை விலக்க வேண்டியது அவசியம். उस रुकावटों को, बाधाओं को हटाना जरूरी है। அடுத்தது ஆதியாகமம் 13வது அதிகாரத்திலே, उसके बाद उत्पत्ति 13वां अध्याय में 14வது வசனத்துல படிக்கிறோம், 14 वचन में पढ़ते हैं, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு जब लूत अब्राहम से अलग हो गया था, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, तब परमेश्वर अब्राहम से कहा। இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஃப்ரேஸ் மிக மிக முக்கியமானது. இந்த சொற்றொடர், यहाँ पर जो लिखा हुआ ये वाक्य बहुत बहुत महत्वपूर्ण है। லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிகிற வரைக்கும் தேவன் ஆபிரகாமோடு இடைபடவில்லை. यहाँ जब तक वो लूत अब्राहम से अलग नहीं हुआ तब तक परमेश्वर अब्राहम से वार्तालाप नहीं किया। நான் நினைக்கிறேன் லோத்து ஆபிரகாமோடு வருவது தேவ சித்தம் அல்ல. यहाँ पर मैं विश्वास करता हूँ लूत अब्राहम के साथ आना परमेश्वर की ग्रहण योग्य नहीं था। ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்த பின்பு
தேவன் ஆபிரகாமுக்கு அங்க மறுபடியும் வாக்குத்தத்தத்தை ஞாபகப்படுத்துகிறார். जब लूत अब्राहम से अलग हो गया था, तब परमेश्वर अब्राहम को उस वायदाओं को, उस वाचाओं को फिर से स्मरण दिलाता है। லோத்துவை போன்ற காரியங்கள் இன்னும் நம்மோடு கூட வந்து கொண்டிருக்கலாம். शायद हमारे जीवन में भी लूत जैसा कुछ बातें हमें साथ साथ चलता होगा। அது நம்முடைய ஆவிக்குரிய விசுவாச பயணத்திற்கு அது தடையாக இருக்கும். हमारा विश्वास की उस यात्रा में वो बहुत बड़ा रुकावट हो सकता है, बाधा हो सकता है। அடுத்து 15வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அங்கு எலியேசர் தடையாக வருகிறான். यहाँ पर हम देखते हैं 15वां अध्याय में एलिएजर उसके लिए एक रुकावट के कारण बन रहा है। தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எலியேசர் மூலமாக நிறைவேற்ற ஆபிரகாம் விரும்புகிறான். परमेश्वर जो वायदा अब्राहम के लिए दिया था, उसके एलिएजर के रूप में पूरा करने के लिए अब्राहम चाहता है। தேவன் அதையும் சரிப்படுத்துகிறார். उसको भी परमेश्वर यहाँ ठीक करता है। ஆதியாகமம் 16வது அதிகாரத்துக்கு வரும்போது 16वां अध्याय में उत्पत्ति देखते हैं, அங்கே சாராலும் ஆகாரும் தடையாக வருகிறார்கள். वहां पर सारा और आजरा जो है रुकावट के कारण बन रहे இங்கே हैं। சாராளுடைய பேச்சை கேட்டு ஆபிரகாம் ஆகாரை தனக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறான். यहाँ पर सारा की बात सुन करके अब्राहम वो हजरा को अपने पत्नी बना लेता है। அதையும் டீல் பண்ண வேண்டி இருந்தது. उसको भी परमेश्वर को ठीक करना पड़ गया। 17வது அதிகாரத்திலே 18வது அதிகாரத்திலே 18वां अध्याय में அங்கே இஸ்மவேல் தடையாக வருகிறான். यहाँ पर इस्माइल जो है रुकावट के कारण बन रहा है। அவனையும் தன்னை விட்டு விலக்க வேண்டி இருந்தது. उसको भी अब्राहम अपने से अलग करना पड़ गया। இப்படி अनेक காரியங்களை செய்த பின்புதான் उसके इतने जो बड़ा प्रोसेस होने के बाद ही 21வது அதிகாரத்திலே வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. 21वां अध्याय में उस वाचा जो है पूरा हो रहा है। 22வது அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமை சோதிக்கிறார். उसके बाद जो है 22वां अध्याय में परमेश्वर ने अब्राहम को परख के देखा। மூன்றாவதாக நம்முடைய விசுவாசம் சோதனையினுடைய உச்சகட்டத்திற்கு வருகிறது. यहाँ पर हम देखते हैं तीसरी बात में हमारा जो है विश्वास की जो परीक्षाएं हैं वो एक ऊंचे एक शिखर तक पहुंचती है। அந்த இடத்தில் தான் நம் விசுவாசத்தை வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. उसी समय में हमारा विश्वास को प्रकट करना अनिवार्य है। அதற்கு பின்புதான் ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. उसकी बात ही अब्राहम विश्वास में सूरवीर बना करके बाइबल बतलाती है। தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். परमेश्वर हमारे लिए वायदाओं को देते हैं। அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டவர்களாக उस वायदाओं को पकड़ते हुए நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. हमारा विश्वास की उस जीवन में हम आगे बढ़ते जाने के लिए परमेश्वर हमें सहायता करने पाए। இந்த பாதையிலே நாம் விசுவாசத்திலே தேறுவதற்கு வல்லவர்கள் ஆவதற்கு इस यात्रा में हम सूरवीर होने के लिए நம்முடைய விசுவாச பாதையில் வருகிற காரியங்களை எதிர்த்து நிற்பதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. उस चुनौतियों को सामना करने के लिए परमेश्वर हमें ताकत देने पाए। அந்த விசுவாசத்தினுடைய அந்த விசுவாசத்தை காண்பிக்கிற அந்த உச்சகட்டமான நிலை வரும்போது उस विश्वास को प्रकट करने के लिए ऐसा एक वक्त जो है आता है, அந்த இடத்திலே நம்முடைய விசுவாசத்தை காண்பதற்கான செயலில் ஈடுபட நமக்கு பலன் தருவாராக. उस विश्वास को दिखाने के लिए हम परमेश्वर के सामने आशीष को, उस ताकत को, वरदान को मांगेंगे। எல்லா விசுவாச வீரருடைய வாழ்க்கையிலேயும் सारे जो विश्वास की जो सूरवीर जितने लोग हैं ஒரு உச்சகட்டமான நிலை வந்தது. उनके जीवन में एक पीक समय ऐसा आता है। அந்த இடத்தில் தான் தங்களுடைய விசுவாசத்தை செயல்பாட்டில் காட்ட வேண்டிய நிலைக்கு அவர்கள் வந்தார்கள். अपने विश्वास को क्रिया में दिखाने के परिस्थिति में उन लोग आ पहुंचते हैं। அப்படி காண்பித்த பின்புதான் தேவன் அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார். उसके बाद जो वो परीक्षा में उन लोग जो खड़ा रह करके, स्थिर रह करके अपने विश्वास को साबुत करने के बाद ही परमेश्वर उन लोगों को ऊंचे कोटि में ले जाता है। உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற இந்த விசுவாசத்திலே आप और हमको जो दिया गया उस विश्वास में வளர்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். उसमें बढ़ते जाने के लिए परमेश्वर हमें सहायता करने पाए। விசுவாசத்தை கிரியைகள் காட்டுகிற அந்த உச்சகட்டமான நிலையில் वो विश्वास को जो क्रिया में दिखाने के उस समय में அதை செயல்பாட்டில் காட்டுவதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக. उसको क्रियाओं में पूरी रीति से दिखाने के लिए, उसको प्रकट करने के लिए परमेश्वर हमें सहायता करने पाए। நாம் ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे।